Praise the Lord. Hallelujah. God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the covenant of the day. கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுடைய தெய்வீக தன்மையை, அவர் மேசையாதான், அவர் தீர்க்க தரிசனத்தினால் சொல்லப்பட்ட மேசையா இவர்தான் என்பதை மார்க்கு சுவிசேஷத்தில் நாம் அப்படியே நிரூபித்து காட்டுக்கொண்டு வருகிறார். வியாதிகளை குணமாக்குறார், அவர் போதிக்கிறார் அதிகாரத்தோடு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி, இன்றைக்கு நம்ம 2வது அதிகாரத்துக்கு போகிறோம். 2nd chapter verse 3, 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் மார்க்கு. Then they came to him bringing a paralyzed who was carried by 4 men. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். பேரலைஸ் மேன். எப்போ அவன் பேரலைஸ் ஆனா, எவ்வளோ நாள் பேரலைஸ் ஆனா, அந்த டீட்டெயில்ஸ்லாம் இல்லை. ஆனால் 4 பேர் அவனை ஒரு கட்டிலோடு இல்லாட்டி எதையாவது ஒரு வச்சு படுக்க வச்சு அவனை தூக்கிட்டு வராங்க. ஏன்னா அவளால் நடக்க முடியாது, இட்ஸ் பேரலைஸ். திமிர்வாத காரணம் கை காலெல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கோம், அப்படின்னா விரைச்சிக்கிட்டு இருக்கோம். ஆமாம் தானே, ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம்ல. பிறவிலே பேரலைஸ் ஆனவங்க இருக்கிறாங்க, இடையிலே பேரலைஸ் ஆனவங்க இருக்காங்க. எனவே அவனால் நடக்க முடியாத படுத்த படுக்கையாக இருக்கிற ஒரு மனிதன். 4 பேர் தூக்கிட்டு வராங்க. இயேசு வந்திருக்கிறாரு, அவர் வீட்டில் பேசி கொண்டு இருக்கிறாரு, அங்கே தங்கி இருக்கிறாரு என்று இயேசுகிட்ட எப்படியாவது கொண்டு போயிடலான்னு கொண்டு வராங்க. அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நான் செய்ய வேண்டிய வேலையை இந்த 4 பேருடைய வேலை. 4 பேர் என்ன செஞ்சாங்க? அவங்க சகோதரர், கூட பிறந்த சகோதரர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், அல்லது நண்பர்களாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், யாருன்னு தெரியல. தூக்கிட்டு வந்தாங்க. 4 பேர் சுமந்து வந்தாங்க. ஆனால் சுமந்து வந்தவங்க, அந்த சுமந்து வந்தவங்ககிட்ட என்ன இருந்ததுன்னா, இயேசுடைய மேல் இருந்த விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். எப்படியாவது இந்த மனிதனை இயேசுகிட்ட கொண்டு போயிடணும். சுமப்பது கஷ்டமான, எவ்வளோ தூரம்னு சொல்லலை, எவ்வளோ தூரம் சுமந்தாங்கன்னு தெரியல. ஆண்டவர் இருக்கிற அந்த இடத்துல ஒரு 50 மீட்டர் இருக்கலாம், அல்ல 100 மீட்டர் இருக்கலாம், 200 மீட்டர் இருக்கலாம், 300 மீட்டர் இருக்கலாம். ஆனால் அவங்க தூக்கிட்டு வந்தாங்க, சுமந்து நம்பிக்கையோடு சுமந்து கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு வண்டை கொண்டு வர வேண்டும். வியாதி உள்ளவர்களை, பிரச்சனை உள்ளவர்களை, பாவத்தில் இருக்கிறவர்களை, விடுதலை வேணும் என்கிறவர்களை, சமாதானம் இல்லாதவர்களை, ரட்சிக்கப்படாது இருக்கிறவர்கள், மூட நம்பிக்கையிலே வாழ்கிறவர்கள், கடவுள் யார் என்று தெரியாமல் இருக்கிற இவர்கள் எல்லாரும் நாம் என்ன செய்யணும்? இயேசுகிட்ட அழைத்து வர வேண்டும். இந்த 4 பேர் இந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வராங்க. திமிர்வாதக்காரன் சொல்ல என்னை கூட்டிகிட்டு போங்கண்ணே. ஆமாம் தானே? ஆனால் இந்த 4 பேருக்கு இருந்த அந்த நம்பிக்கை, இவனை அவன் இயேசுகிட்ட கொண்டு போனால் ஏதாவது நடக்கணும்னு நம்பி தான் கூப்பிட்டு வராங்க. அதே போல் பலகீனமாய் இந்த உலகம் உதவி செய்ய முடியாதவர்கள் அநேகர் நம் மத்தியிலே வாழ்கிறார். உங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும். நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், வேலை செய்யணும், யாராக இருந்தா என்ன, இயேசு கண்டே நாம் கொண்டு வர வேண்டும். எப்போ நம்ம கொண்டு வர முடியும்? எப்போ நம்ம பகிர்ந்து கொள்ள முடியும்? unless you have that faith and experience in Christ. Jesus is a healer. Jesus is a redeemer. இயேசு விடுவிக்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர் என்கிற அந்த அனுபவம் உனக்கு வந்துட்டா நீ என்ன செய்வ? அதை மற்றவங்ககிட்ட சொல்லுவோம். வாங்க, நிச்சயம் இயேசுகிட்ட போனா நன்மை நடக்கும். ஆகவே அந்த 4 பேர் போல நீங்களும் நானும் இருக்க வேண்டும். சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக, மற்றவர்களுக்கு அதை அறிமுகப்படுத்துகிறவர்களாக இயேசுகிட்டே அவர்களை கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இருக்கிற பெரிய ஒரு அழைப்பு, பொறுப்பு, இயேசுகிட்டே நாம் கொண்டு வருதல் ஜனத்தை, இந்த உலகத்தை. we have to bring people to Christ. That is our call. We must introduce Christ. If they might think it's not possible, but you and me are believing that everything is possible for our Lord. So we must bring people, those who are thinking not possible, bring them to Jesus. Is possible. They think impossible, but we say possible in Christ. இது மனிதனால் கூடாதது, அது கர்த்தராலே கூடும் என்று அவர்களை இயேசுவண்டை அழைத்து வர வேண்டும். யார் அழைத்து வர முடியும்? இயேசு மேலே முழுமையாய் நம்பிக்கை உள்ளவர்கள் தான், அதை அனுபவித்தவர்கள் தான். ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் அழைத்தவர், உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். ஆண்டவரே, எங்களுக்கும் அந்த நம்பிக்கையும் அனுபவத்தையும் விசுவாசத்தை தாருங்க.
இந்த உலகம் உம்மண்டை வர வேண்டும். உம்முடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே கட்டப்பட எங்களால் முடிந்ததை செய்வதற்கு நீர் எங்களை பலப்படுத்தும். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, இயேசு அண்டை யாரையாவது நீ அழைத்து வந்திருக்கிறாயா? அல்லது இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறாயா? டேக் கேர் and God bless.